ஒரு மஸ்ஜித் அடிச்சுக்கோ, ஒரு கோயில் அடிச்சுக்கோ, ஒரு சர்ச் அடிச்சுக்கோ, மனசை மட்டும் அடிக்காது. என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து என்னோட கடவுளோட என்னோட. ஸோ நான் அப்படி உண்மையாக இருக்கேன் என்னுடைய ஆண்டவனோட. நான் ப்ரே பண்ணும்போது போய் சொல்லக்கூடாது, நான் வந்து அந்த பியூரிட்டி இருக்கேன். மீதியெல்லாம் அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லி விட்டுருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அது செட்டில் ஆகிடும். ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் ஆண்டவன் இருக்கார். ஒருத்தர் நம்ம ஹர்ட் பண்ணும்போது அந்த ஆண்டவனையும் ஹர்ட் பண்ணுறோம் இல்லையா? சம்வேர் சரண்டரிங் வந்து பெரிய ஒரு சரண்டரிங், நான் ஈகோயிஸ்டிக் மைண்டோட. கண்டிப்பாக ஐ திங்க் இட் ஃப்ரீஸ் யூ ஃப்ரம் எவ்ரிதிங், எக்ஸ்ட்ரா வரி, ஆல் த நெகட்டிவ் எமோஷன்ஸ். And how true are you to God? I think everything will find its own way. இந்த சரண்டரிங்ல வந்து it's on conditions, no? சாப்பிட்றதுலேருந்து நம்ம பிஹேவ் பண்ணுறதுலேருந்து நம்ம தூய்மையிலேருந்து அப்புறம் மன தூய்மையிலேருந்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம். ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் ஆண்டவன் இருக்கார். ஒருத்தர் நம்ம ஹர்ட் பண்ணும்போது அந்த ஆண்டவனையும் நம்ம ஹர்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் யோசிக்கணும். லைக் ஒரு ஃபேமஸ் போய்ட்டு இருக்குது, பாபா புல்லே ஷாதோ ஒரு போய்ட்டு. அதாவது நீ வந்து ஒரு மஸ்ஜித் அடிச்சுக்கோ, ஒரு கோயில் அடிச்சுக்கோ, ஒரு சர்ச் அடிச்சுக்கோ, மனசை மட்டும் அடிக்காத. அதுக்குள்ள தான் கடவுள் இருக்காரு. உள்ளம் கடவுள், ஊனுடம்பு ஆலயம், எல்லாம் நம்ம எல்லாமே ஒன்று தான். உள்ள அந்த இதெல்லாம் மீறி, அந்த வால்ஸ்லாம் மீறி போகும்போது நம்ம யூனைட் ஆகிறோம்ல. ஈவன் வெஸ்டர்ன் மூவிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஹோல் கல்ச்சரை திருப்பி எடுத்துருவோம். இப்போ கிளாசிக்கல் மியூசிக் தெரியாதவங்க கூட டாம் அண்ட் ஜெர்ரியில் பார்த்தோ இந்த பீஸ் அதில் வருது இல்லை, டாம் டான்ஸ் ஆடும்போது இந்த பீஸ் வந்தது. ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிரிங் இட் டு தி யங்கர் ஜென்ரேஷன். அந்த அடித்தளத்தை அவங்க உருவாக்கணும். லைக் அந்த ஹோல் என்வாயர்மெண்ட் உருவாக்குனா தான் கிளாசிக்கல் மியூசிக் பண்ண முடியும். இல்லை இது வேணா சார் ரொம்ப கர்நாடிக் மாதிரி இருக்குது, ஹிந்துஸ்தானி மாதிரி இருக்குது, எல்லாம் எழுந்து போயிடுவாங்க அப்படின்னு டைரக்டர் நினச்சா அப்புறம் அப்படி கிளாசிக்கல் மியூசிக் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ஏற்ற மாதிரி வழங்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். பர்சனல் சைடு அப்படிங்கிறப்போ ஒரு கிரவுண்டடாக எப்போதுமே இருக்கணும் அப்படிங்கிறது இன்டென்ஷனலாக வரதா உங்கள் நேச்சரே அதுதான். இதுதான் ஐ திங்க் மெயின். மரணத்தை எப்பவுமே நினச்சிட்டு இருக்கணும். நினைக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாடஸ்டி, ஹம்பிள்னஸ் எவ்வளோ குச்சாலும் கடைசியில் சாப்பிடும். ஸோ அது ஏன் குதிக்கணும் தான் வரப்போகுது. அது வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும் அண்ட் நல்லபடியாக நடந்துக்கலாம். பட் மரணம் குறித்து நீங்கள் சிறு வயதுலேருந்தே பேசுன மாதிரி இருக்கா பேட்டியில்? ஐ திங்க் அது நம்மள மனுஷன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் வந்து திருநீர் இருக்கும், ஒவ்வொன்றுலையும் அது இந்த கிராஸ் எல்லாமே அதை நினைவுபடுத்துறது தான் இருக்குது சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி இதில் வந்து ஃபனா என்ற விஷயம் இருக்குது. அதாவது ஈகோவை அழித்ததல். லைக் ஃபனா அந்த பாட்டு கேட்டிங்களா, அதோட உள் அடங்கு வந்து இதுதான். ஃபனான்றது வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செல்ஃப்ன்றது இந்த ஈகோ, செல்ஃப்ன்றது வந்து எல்லாமே. ஸோ இந்த டிஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்மளுடைய வெசல் தான், மன வெசல்ன்றது வந்து அதுக்கு கடவுளை ஏற்றுக்கிற தகுதி வருது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன மாதிரி புக்ஸ்லாம் படிப்பீங்க? புக்ஸில் இது எக்ஸ்பீரியன்ஸ் தான். எக்ஸ்பீரியன்ஸ் படிச்சுட்டு அது கரெக்டாக செக் பண்ணுவேன், இல்லைன்னா அதெல்லாம் விட்டுறது. ஆனால் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடுறீங்க. இல்லை அது உண்மை தானே. அது நமக்கு ஒரு இடத்துல கதவு தட்டினோம்னா நம்மளுக்கு குரல் வரணும் இல்லை அங்கேருந்து, இல்லைன்னா அப்புறம் இதுக்கு அங்கே இந்த கதவு தட்டுறோம், வேறு கதவு வந்து தட்டுறோம். ஓகே, அது ஃபேக்டாக இல்லையான்னு தெரியும். நாங்கள் டாலருக்காக இல்லையான்னு. ஸோ வெதர் இட்ஸ் லவ், வெதர் இட்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, வெதர் இட்ஸ் மியூசிக், வெதர் இட்ஸ் ரிலேஷன்ஷிப், there should be reciprocation. What is AI will do with music, sir? ஏன்னா டெக்னாலஜினா ஏஆர் ரஹ்மான், அடுத்து ஏஐ என்ன பண்ணும் மியூசிக்? ஐ திங்க் நான் வந்து எல்லாமே ஒரு டூலாக தான் பார்க்குறேன். நம்ம மெயின் நம்ம வாழ்க்கை வந்து ஹியூமனிட்டி. நம்ம எதுக்கு மியூசிக் பண்ணுறோம்? மியூசிக் பேர் கேட்குறாங்க, அவங்களுக்கு பிடிக்குது, அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்குது. அதுதான் நம்மளுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குல்ல. அப்போ இன்னும் பண்ணலாம், அது பிடிச்சிருக்கு உங்களுக்கு, இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, அப்புறம் மேபி அப்புறம் பிடிக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் அதே மாதிரி ஃபேமிலி. ஒரு உட்காந்து தனியாக சாப்பிட்லாம்ல, எதுக்கு நம்ம குழந்தைங்களோட சாப்பிட்றோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்றோம்? அது ஒரு எனர்ஜி இருக்குது.